ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ரௌனியை 2 விஷயத்துக்காக செய்கிறோங்க. ஒன்று வந்துட்டு நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடச்சிருக்காங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம தீபாவளி கிட்டத்தில் வரப்போகுது. சரி, அதுக்காகவும் இந்த ப்ரௌனியை சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். சாக்லேட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2M டார்க் சாக்லேட் தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடானதுமே மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்ஸ் உள்ளே போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்துட்டு இந்த சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இது ஹீட்டாக இந்த சாக்லேட்ஸ் வந்துட்டு நமக்கு உருக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா வெண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வெண்ணெய் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்காட்டியும் கொஞ்சம் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன், குக்கிங் ஆயில். நமக்கு இந்த கோட் வந்துட்டு நல்லா கிளாஸி லுக் தரதுக்காக வந்துட்டு இந்த வெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆயில் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னமும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நான் ஒரு விஸ்க்கு வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுறேன். நம்ம பீட்ரு எதுவும் இன்றைக்கி யூஸ் பண்ணலைங்க, அதனால் இந்த விஸ்க் இருந்தாலே நமக்கு போதும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் வச்சுட்டு 2 டபுள் ராட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஹீட் ஆகிறதுக்குள்ளவே இந்த சைட்டு வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் வந்துட்டு பவுல் எடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டு வச்சிடலாம். பேப்பர்லாம் போட்டு கீழே வந்து எண்ணெய் தடவதுக்கப்புறமா மேலே பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த சாக்லேட்ஸ்லேயே ஊற்றிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினீங்கனாலே அளவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை அல்லது 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 முட்டை ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு இதில் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இதை வந்து ஈவினிங் தான் செஞ்சிட்ருக்கேன். சரி, செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு எதுவும் ஆரம்பித்தேன் இந்த செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 120 ml கப்பில் வந்துட்டு சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு இன்னொரு கப் கூட நம்ம சேர்க்கலாம். ஆனால் நான் அதில் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். 1.25 கப் அளவுக்கு வந்துட்டு நான் சுகர் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைய வந்துட்டு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் இதில். ஆனால் 2 கப் அப்படிங்கும்போது நமக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் 1.25 கப் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இப்போ மைதா மாவு சளிச்சு வச்சது ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் பவுடர் ஆட் பண்ணும்போதே நல்லா சளிச்சு வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். 120 ml கப்பில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 180 டிகிரியில் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சோம்னாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டான ப்ரௌனி ரெடி ஆகிடுக்குங்க. எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு இந்த ப்ரௌனி பண்ணுற வீடியோ வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயில்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.